الصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு 3 சூறாக்கள் ஓதப்பட்டது. சூரா ஹூத், சூரா யூசுப், சூரா இப்ராஹிம் உடைய ஆரம்ப பகுதி ஓதப்பட்டது. பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்கிறான். எல்லா சூறாக்களிலிருந்தும் சில முக்கியமான விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். சூரா ஹூதில் பல நபிமார்கள் வரலாறு வருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு வருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனித இனத்தினுடைய 2வது தந்தை. நபிமார்களை 3 நபிமார்களை தந்தை என்று அழைக்கப்படுவார்கள். முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க ஒட்டுமொத்த மனித இனத்திற்கான தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். 2வது நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அவர்களையும் மனித இனத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய வெள்ளப்பிரளயம். அந்த வெள்ளப்பிரளயத்தில் எல்லாருமே அன்றைக்கு இருந்த அத்தனை பேரும் அழிக்கப்பட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய 3 மகன்கள் சாம், ஹாம், யாஃபிஸ், இந்த 3 மகன்களுடைய வழித்தோன்றல் தான் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த 3 மகன்களுடைய வழித்தோன்றல்கள், அதில் இந்தியர்கள், ஆப்பிரிக்கர்கள், ஐரோப்பியர்கள் எல்லாம் இந்த 3 பேருடைய வழித்தோன்றல் தான். அதனால் அவங்களையும் 2வது தந்தை என்று சொல்லுவாங்க. 3வது யார் அப்படின்னு சொன்னால் ஆதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தந்தைன்னு சொல்லப்படும். அவங்க நபிமார்களுக்கெல்லாம் தந்தை. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு வந்த எல்லா நபிமார்களுமே அவங்களுடைய வழித்தோன்றலில் வந்தவங்க தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் எல்லாருமே. அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம குர்ஆனும் என்ன சொல்லும், மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தந்தைன்னு சொல்லப்படும். அவங்களுடைய வரலாறும் இருக்குது. குர்ஆனில் பல நபிமார்கள் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதிகமான நபிமார்கள் பனு இஸ்ரவேலை சார்ந்தவங்க. 4 நபிமார்கள் மட்டும்தான் அரபுகள். அரபு குலத்தை சார்ந்த நபிமார்கள் 4 பேர் தான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், 4வது நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 பேருடைய வரலாறும் வருது. இன்றைக்கு ஓதப்பட்டதில் ஹூதுடைய வரலாறும் வருது, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறும் வருது, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறும் வருது. இந்த 3 பேருமே அரபு குலத்தை சார்ந்த, அரபு வம்சாவளியை சார்ந்த நபிமார்கள். இதெல்லாம் நம்ம குர்ஆனை பற்றிய சில அடிப்படை தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இப்போ இந்த கூட்டங்களெல்லாம் அழிக்கப்பட்ட வரலாறுகளை சொல்கிறோம். அதை நாமும் பல முறை சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்கு பல படைகளை வச்சிருக்கிறான். ஆது கூட்டத்தை அல்லாஹ் ஒரு மலட்டு காற்றை கொண்டு அழித்ததாக சொல்கிறான். மலட்டு காற்றுன்னு குர்ஆனில் வருது, விஷக்காற்று. அந்த விஷக்காற்று அவர்களில் ஒருவருடைய மூக்கு வழியாக சென்று பின்துவாரத்தின் வழியாக போயிடும். அவ்வளோதான். அந்த விஷக்காற்று போனதுமே அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாமே சின்ன பின்னம் ஆகிடும். எல்லாம் சின்ன பின்னம் ஆகிடும். அல்லாஹ் அப்படி அழித்தான் அவர்களை, ஒரு காற்றை கொண்டு அழித்தான். அதே போல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார், சமூது கூட்டத்தார், அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை அற்புதமாக வழங்கினா. அந்த ஒட்டக விஷயத்தில் அந்த நபி சொன்ன விதிமீறல்களை மீறினாங்க, ஒட்டகத்தை கொன்னாங்க. 3 நாள் அவகாசம் கொடுத்தாங்க. தண்டனைக்கு என்னங்க 3 நாள் இருக்குதுன்னு சொல்லி. அந்த தண்டனை வருவதற்கு 3 நாளும் அவங்களுடைய உருவம் மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை அழிக்கப்படுறாங்க, வியாழக்கிழமை அவங்களுடைய உருவங்கள் எல்லாம் எல்லாருடைய உடம்பும் மஞ்சள் ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை எல்லாருடைய உடலும் சிவப்பாக போச்சு. சனிக்கிழமை எல்லாருடைய உடலும் கருப்பாக ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அகதத்துஹும் உஸ்ஸைஹா, அல்லாஹ் ஒரு பெரிய இடி முழக்கத்தை கொண்டு அவர்களை அழித்ததாக சொல்கிறான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அவர்கள் அளவையில் நிறுவையில் மோசடி செஞ்சாங்கன்னு சொல்லி அல்லாஹ் அவர்களுக்கு 3 தண்டனையை கொடுத்ததாக சொல்கிறான். நிலநடுக்கத்தை கொடுத்தான், இடியை இறக்கினான், ஒரு மேகத்தை கொண்டு அல்லாஹ் சோதிச்சான். 3 தண்டனை. இந்த 3 தண்டனை ஏன் அல்லாஹ் கொடுத்தான்? உலமாக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. நிலநடுக்கத்தால் ஏன் அவங்க தண்டிக்கப்பட்டாங்கன்னு சொன்னால், இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம்
ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொன்னாங்க, லனுஹ்ரிஜன்னக யா ஷுஐபு வல்லதீன ஆமனூ மஅக மின் கரியத்தினா. ஷுஐபே, நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் ஒன்று பழைய மதத்திற்கு திரும்புங்கள், அல்லது இந்த நாட்டை விட்டு உங்களை வெளியேற்றுவோம். இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி தெரியும் உங்களுக்கு இல்லையா? இது அன்னைக்கே சொன்னது தான். ஒன்று கர்வாப்சி, பழைய மதத்துக்கு வா, இல்லையா எங்கேயாவது ஓடிப்போ, பாகிஸ்தானுக்கு போ, காலிஸ்தானுக்கு போன்னு சொல்கிறான் இல்லையா? இதைத்தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் சொன்னான். குர்ஆன் அப்படியே சொல்லுது, ஒரு வார்த்தை நான் வித்தியாசமே படுத்தலை. லனுஹ்ரிஜன்னக, உங்களை வெளியேற்றுவோம், அவு லதஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, அல்லது எங்களுடைய மதத்துக்கு திரும்பி வாங்க. நீங்கள் அதைத்தானே இங்கே சொல்கிறான். குர்ஆனை படித்தா எல்லாமே இருக்கும் குர்ஆனில், எதுவுமே புதுசுலாம் கிடையாது. அப்போ நாட்டை விட்டு நபிமார்களை வெளியேற்றுவோன்னு சொன்னான் இல்லையா? எந்த ஊரை விட்டு வெளியேற்றுவோன்னு சொன்னானோ அந்த ஊரிலேயே நிலநடுக்கத்தால் அல்லாஹ் சோதித்தான். இதே தான் இந்த ஆட்சியாளர்களுக்கும் நடக்கும். நான் கடைசியாக ஒரு உதாரணம் அல்லாஹ் சொல்லுவான், குஃபுருக்கும் இஸ்லாத்துக்கும். அந்த உதாரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்வேன். ரெண்டாவது, அவர்களுக்கு அல்லாஹ் என்ன தண்டனை கொடுத்தான்? இடி முழக்கத்தை கொடுத்தான். இடி முழக்கத்தை கொண்டு ஏன் சோதித்தான்? அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கேட்டாங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மோசடி செய்யாதீங்கப்பா, ஒழுங்கா நிறுத்து கொடுங்க, ஒழுங்கா அளந்து கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க என்ன கேட்டாங்கன்னா, உம்முடைய தொழுகை அதுதான் இப்படியெல்லாம் சொல்ல தூண்டுகிறதான்னு கேட்டான். நம்மள கூட சில ஆள் கேட்பான், தாடி வச்சதுனால இப்படிலாம் பேசுகிறான்னு கேட்பான். அப்போ அவங்க என்ன கேட்டாங்க, ஒழுங்கா நடங்கன்னு சொன்னதுக்கு உன்னுடைய தொழுகை தான் இப்படியெல்லாம் எங்களை சொல்லுமாறு தூண்டுகிறதான்னு சொல்லி அவர்களை அதட்டினாங்க. அந்த அதட்டலுக்கு அல்லாஹ் இடியை கொண்டு அதட்டினான். மூன்றாவது, ஒரு பெரிய மேகக்கூட்டத்தை கொண்டு சோதிச்சான். ஒரு மேகம், அந்த மேகத்தில் தீப்பொறி தான். அந்த மக்களுடைய உடலெல்லாம் அப்படியே என்னங்க வெந்து தணலாக ஆகிப்போச்சு. இந்த தண்டனை அல்லாஹ் ஏன் கொடுத்தான்? அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் நபியா இருந்தால் அஸ்கித் அலைனா, வானத்திலிருந்து ஒரு துண்டை இறக்குங்கன்னு சொன்னாங்க. இப்படி அந்த வரலாறு, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறையும் அல்லாஹ் சொல்கிறான். அந்த வரலாறுகளில் ஒன்று தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி ஒரு குறிப்பு வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வானவர்கள் வந்தாங்க, மனிதர்களாக வந்தாங்க. அவங்க லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த ஊர் சதூம்ங்கிற ஒரு ஊர். அது அந்த ஊரில் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டவர்களை அழிக்கிறதுக்காண்டி போகிறாங்க அந்த மலக்குகள். சில அறிவிப்புகளில் வந்தவர்கள் ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல்னு சொல்லப்படுது. அப்படி போகிற வழியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்துட்டு போகிறாங்க. வந்தவங்க மலக்குடைய ரூபத்தில் வரல, மனித ரூபத்தில் வர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்தது மலக்குன்னு தெரியாது, யாரோ விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. அந்த விருந்தோமலை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விருந்தோமலை பற்றி. அதனால இந்த இடத்துல நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சில விஷயங்களை தெரியணும். முதலாவது விஷயம், அவங்க நம்முடைய தந்தையாக இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஷேகுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பயன்படுத்தினாங்க. மக்கா வெற்றியின் போது காபத்துல்லாவுக்குள்ளே போய் காபாவுக்குள்ளே குறைஷிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உருவத்தை வரைஞ்சிருந்தாங்க. அது எப்படி வரைஞ்சிருந்தாங்கன்னா, அவங்க அம்பை வச்சு குறி பார்க்குற மாதிரி வரைஞ்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்முடைய ஷேக் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படியெல்லாம் குறிபார்ப்பவராக இருக்கவில்லை. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நம்முடைய ஷேக் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க நபிமார்களுக்கெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷேக்காக இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைய விஷயங்களில் அவங்க தான் ஆரம்பமாக துவங்கி வச்சவங்க. இதுக்கு அரபியில் அவ்வலியாத்துன்னு சொல்லுவாங்க. இதை ஃபஸ்ட்டு துவக்குனது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். முதலாவது விஷயம் சொல்லுவாங்க, அவ்வலு மன் கரத் வைஃப், உலகத்தில் முதலாக விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு பண்பாட்டை துவங்கியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று வருது. அவங்க எப்போவுமே சாப்பிட்றதா இருந்தால் தனியாக சாப்பிட மாட்டாங்க, வெளியில் ஒரு 2 மைல் வரைக்கும் தேடி போவாங்களாம். யாராவது கிடைச்சா அவங்கள கூட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாட்டு வைப்பாங்க. அவங்க வீட்டில் தாருல் தியாஃபா, விருந்தோம்பல் இல்லம்னு ஒரு பகுதி, அதுக்கு 2 வாசல், ஒரு வழியாக வருவாங்க, ஒரு வழியாக சாப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே சாப்பாடு மட்டும் கிடையாது, குளிர்காலத்துக்கான ட்ரெஸ்ஸும் இருக்கும், கோடை காலத்துக்கான ட்ரெஸ்ஸும் இருக்கும். வர்றவங்கள்ட்ட ஆடை இல்லைன்னா அதை எடுத்து உடுத்தி கொள்ளலாம். அப்படி ஒரு விருந்தோம்பல் செய்கிற குணம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இது அவங்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பித்ததுன்னு சொன்னாங்க. ரெண்டாவது என்ன, அவ்வளு மன் இஹ்ததன, முதல்ல ஹத்னா செய்த நபி யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். 80 வயதில் ஹத்னா செஞ்சான். ஹத்னாங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்து தான். மூணாவது, அவ்வளு மன் கஸ்ஸ ஷாரிப, மீசையை ஒட்ட கத்தரிக்கிறோமே
இந்த மீசையை கத்தரிக்கிற சுன்னத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து தான் வந்துச்சு முதல்ல. அடுத்து 4வது சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு ஹதீஸில் பிரிஞ்சு விரிஞ்சு வருது. முதலாக மனிதர்களில் முடி நரைக்க ஆரம்பித்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய முடியில நரமுடியை பார்க்குறாங்க. இப்போ அல்லாட்ட கேட்குறாங்க, அதுக்கு முன்னால் எல்லாருக்கும் முடி கருப்பாக தான் இருக்கும் எத்தனை வயசு வாழ்ந்தாலும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் முதல்ல முடி என்ன செய்து வெள்ளை முடி வருது. அவங்க அல்லாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ் இது என்னன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் சொன்னா, இப்ராஹிமை இது வகார், இது கம்பீரன்னு சொல்லி. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஜிதினியா அல்லாஹ், இந்த கம்பீரத்தை அதிகப்படுத்து. இது கம்பீரன்னு சொன்னால் இந்த கம்பீரத்தை அதிகப்படுத்து. அதனால் வெள்ள முடிய மறைக்கிறதுக்கு டை அடிக்க வேண்டிய தேவையில்லை. இது கம்பீரம். இது என்னங்க கம்பீரம்? வெள்ள முடியோடு மரணிப்பவர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு சுப செய்தி இருக்குது. முடி நரைத்த பிறகு தொழுகையாளியா நோம்பாளியா மார்க்க விஷயங்களை பேணி மரணிக்கிறார் இல்லையா, அவர் ஷஹீதுன்னு வருது. அதனால வெள்ள முடி நரமுடி அதை இழிவா பார்க்க தேவையில்லை. இப்போ முதல்ல முடி நரைத்தது யாருக்கு? அவங்களுக்கு தான். அதை என்ன செய்ய சொன்னாங்க? அல்லாட்ட அதிகப்படுத்துமாறு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமு அல்லாஹ் குர்ஆன்ல பல வார்த்தைகளால் அவங்கள வர்ணிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பலவிதமான வார்த்தைகள். ஒரு ஆயத்து ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் உம்மத்துன்னு. அப்படிமா உம்மத்துனா சமுதாயன்னு அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஏன் அல்லாஹ் உம்மத்துங்கிறான்? மனித இனத்தில் நல்ல மக்கள் எல்லாரிடத்திலும் என்னென்ன குணம்லாம் இருக்குதோ எல்லா குணமும் ஒரு சேர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட இருந்துச்சு. அதனால அவங்கள அல்லாஹ் உம்மத்துன்னு சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் ஹனீஃப்னு சொல்றான், கானித்துங்கிறான், இமாமுன்னு சொல்றான், பல விஷயங்களை வர்ணிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கண்ணியப்படுத்துவது மாதிரி எந்த நபியும் கண்ணியப்படுத்த மாட்டாங்க. ஒரு முறை ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் யா ஹைரல் வரியான்னு அழைக்கிறாங்க, மனித எண்ணத்தில் சிறந்தவர்களேன்னு அழைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அழைக்கப்பட தகுதியானவர்கள் தான். ஆனாலும் அவர் அப்படி அழைத்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸாக இப்ராஹிம், மனித இனத்தில் சிறந்தவர் யார் தெரியுமா? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அந்த புகழை யாருக்கு சேர்க்கிறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சேர்க்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மார்க்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பல துவாக்கள்ல பார்த்தீங்கன்னா காலையில் எஞ்சதும் மாலையில் ஆனதும் ஒரு துவா ஓதுவாங்க. அஸ்பஹ்னா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் வ கலிமத்தில் இஹ்லாஸ் வ அலா தீனி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா மில்லத்தி அபீனா இப்ராஹிம் ஹனீஃபன் முஸ்லிமன் வ மா கான மினல் முஷ்ரிக்கீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அருமையானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட 2 குணம் இருந்துச்சு. ஒன்று ரிக்கத்துல் கல், அவங்களுடைய ரொம்ப ரொம்ப இலகிய உள்ளம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப இலகிய உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க. அதனால தான் அவங்களுடைய தந்தை ஏகத்துவத்தை சொன்ன நேரத்தில் ரொம்ப கடுமையாக மிரட்டினார். அப்படி மிரட்டின நேரத்தில் கூட அவங்க ரொம்ப பணிவாக தான் தந்தைகிட்ட பேசினான். அவங்க தந்தை சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ரொம்ப கடுமையாக அவர் மிரட்டுறாரு, உன்னை கல்லால் அடிப்பேங்கிறாரு அவங்க தந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பணிவோடு தான் சலாமுன் அலைக் சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி, அவங்க ரொம்ப பணிவாக சொல்கிறாங்க. அவங்களுடைய இலகிய உள்ளம். 2வது என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட தாராள குணம். நான் இப்போ சொன்னேன் விருந்தோம்பல், அதைத்தான் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஜாஅத் ருசுலுனா இப்ராஹிம், நம்முடைய தூதர்கள் வானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்தபோது அவங்க எப்படி விருந்தோம்பல் செஞ்சாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பொரிச்ச காளமாட்டை கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறான். மாட்டு இறைச்சி அந்த காலத்திலிருந்து சாப்பிடப்படுது இல்லையா? இன்றைக்கி அதை எவ்வளோ பெரிய அரசியல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த விருந்து என்னங்க? மாட்டு இறைச்சி தான். ஒரு மாட்டை பொரிச்சு கொண்டு வந்தாங்க. அதுவும் இன்னொரு ஆயத்தில் விஜிலின் சமீன் வருது, கொளுத்த மாடுனே வருது. விலங்குகளுக்கு கொளுத்திருப்பது என்பது நல்ல பண்பு. மனுஷன் உடம்பு பருமனாக இருக்கக்கூடாது. பருமனாக இருக்கிற மனிதன் வெற்றி அடைய மாட்டான்னு சொல்லுவாங்க. யார் ரொம்ப பருமனாக இருக்கிறானோ வெற்றி அடைய மாட்டான்னு சொல்லி. ஒரு பள்ளியாசில் ஒரு ஆலிம்சா பயான் பண்ணிட்டு இருந்தாராம், பருமனாக இருக்கிறான் வெற்றி அடைய மாட்டான்னு சொல்லி. மக்கள் சிரிச்சாங்களா? ஏன்னா அவரே பருமனாக தான் இருந்தார். அவரே இப்படி தான் இருந்தார், அப்படி தான் இருந்தார். அப்போ சொல்லுவாங்க, உடல் பருமன் என்பது விலங்குகளுக்கு இருக்கணும், ஆனால் மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், கொடுத்த மாட்டை கொண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி. 2வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தோம்பலுடைய ஒழுக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொரிச்சு கொண்டு அவங்க முன்னால் வச்சாங்க. ஒரு இடத்துல சாப்பாட்டை வச்சுட்டு விருந்தாளியை வான்னு கூப்பிடக்கூடாது. விருந்தாளி எங்கே இருக்கிறாரோ அங்கே கொண்டு போய் சாப்பாட்டை வைக்கணும்.
அங்கே கொண்டு போய் வைக்கணும். அதனால தான் என்னங்க நாம் இந்த பஃபே போன்ற விருந்து முறைகளை ஏன் நாம் வேண்டாங்கிறோம்? அது என்னங்க விலங்குகளுக்கு போடுற மாதிரி போட்டுட்டு வா வந்து எடுத்துக்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் அது யாரோ எவரோ நடத்தி கொள்ளட்டும். முஸ்லீம்கள் இந்த கலாச்சாரத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் அதான் சொல்கிறோம், வந்த விருந்தாளிகளை சாப்பிடுங்கன்னு நம்ம தான் முதல்ல சொல்லணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அலா தஅகுலூன், சாப்பிடலாமே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் வந்தது வானவர்கள் மனிதர்கள் அல்லங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பின்னால் வந்தவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்தது லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை அழிக்க வந்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மத்தியில் நடந்த பேச்சை சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்த மற்றொன்று என்ன, அவங்களுடைய மன வலிமையும் உறுதியும் இல்லையா. அவங்கள நெருப்பு குண்டத்தில் போடலான்னு சொல்லி அவங்களுடைய கூட்டம் முடிவு செஞ்சு கையை கட்டினாங்க, காலையும் கட்டிட்டாங்க, நெருப்பு குண்டத்தையும் மூட்டியாச்சு. அதில் போடணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தூக்கி போடணும். அந்த தைரியம் அந்த கூட்டத்தில் யாருக்குமே இல்லை, தூக்கி போடுற தைரியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தூக்கி போட்டால் நாம் பக்கத்தில் போனால் அவர் எரிவாரோ இல்லையே நாம் எரிஞ்சு சாம்பலாக போயிடுவோன்னு சொல்லி. அதனால் அந்த கூட்டம் அவரை எரிவதற்கு யாருமே தயார் இல்லை. வெளியூர்லேருந்து ஒரு ஆளை கூட்டு வந்தாங்க, எப்போ நீ தூக்கி போட அவரை ஒரு இயந்திரத்தில் வச்சு நீ தூக்கி போடு, நாங்கள் தூக்கி போட மாட்டோம். அவருக்கு விஷயம் தெரியாது யார் இப்ராஹிம் என்ன ஏது. கூலிக்கு அழைக்கப்பட்டார், கையை காலை கட்டினாங்க, ஒரு இயந்திரத்தில் வச்சு என்ன செஞ்சாங்க, நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டாங்க. நெருப்பு குண்டம் பல மாதமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே இருக்கிறாங்க. அவங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆசரும் பார்க்குறாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் தொழுதுட்டு இருக்கிறாங்க. நெருப்பு தானாக அணைந்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டப்பட்டிருந்த அந்த கயிறு எரிந்து போனதை தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்புல தீ கொஞ்சம் கூட படலை. அப்போ தான் அவருடைய தந்தை ஆசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னார், யா இப்ராஹிம் நிஅமர் ரப்பு ரப்புக், உம்முடைய ரப்பு தான் உண்மையிலுமே சிறந்த ரப்பாக இருக்கிறான். தெரிஞ்சுது, ஆனாலும் அவர் இஸ்லாத்தை ஏற்றாரா, ஏற்றுக்கொள்ளலை. ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வரலாறு அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அதையும் இந்த ஹூது சூறால என்னங்க வருது, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் அழிக்கப்பட்டதையும் சொல்கிறான். சூரா யூசுஃபில் நாம் பல விஷயங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். நான் அதில் கனவை பற்றி ஒரு சில தகவல்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நல்ல கனவு கண்டா என்ன செய்யணும், கெட்ட கனவு கண்டா என்ன செய்யணும். கனவு கண்டதாக யாராவது நம்மள்கிட்ட சொன்னால் நமக்கு யாருக்கும் விளக்கம் தெரியாது. அப்போ நாம் என்ன சொல்லணும், சுன்னத்து என்ன, இந்த விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக்கொள்கிறேன். கனவுகள் ரொம்ப 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 நுணுக்கமானவை. அதனுடைய வெளித்தோற்றம் வேற, அதனுடைய உள்ளர்த்தம் வேற. உதாரணமாக உங்கள்கிட்ட நீங்களே பார்க்குறீங்க, ஒரு கனவு பார்க்குறீங்க, நீங்கள் நிர்வாணமாக இருக்கிறதா பார்க்குறீங்க. அல்லது ஒரு ஆள் சொல்கிறார் உங்கள்கிட்ட ஜி நான் உங்களை கனவுல பார்த்தா நீங்கள் நிர்வாணமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இந்த கனவை நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நல்ல கனவுன்னு சொல்லுவீங்களா, கெட்ட கனவுன்னு சொல்லுவீங்களா? எல்லாருக்கும் இந்த கனவு எப்படி தோணும் யோசிச்சு பாருங்க. உங்களை ஒரு ஆள் சொல்கிறார் உங்களை, ஆனால் நீங்கள் நல்ல ஜிப்பா போட்டிருக்கீங்க, தாடி வச்சுருக்கீங்க, நீங்கள் நிர்வாணமாக இருக்கீங்கிறார். சொல்கிறவரை என்னங்க அசிங்கமாக உங்களை நிர்வாணமாக பார்த்தேங்கிறார். இந்த கனவுக்கு பல விளக்கம் இருக்குது. யாராவது நம்மளை நிர்வாணமாக பார்த்தா அதில் ஒரு விளக்கம் என்ன, நிர்வாணமாக காணப்பட்ட அந்த நபர் பாவத்திலிருந்து தௌபா செஞ்சு சுத்தமாயிட்டார்னு அர்த்தம். நிர்வாணமாக யார் இருப்பா, அண்டு பிறந்த குழந்தை தான் நிர்வாணமாக இருக்கும். பிறந்த குழந்தை பாவமாக செஞ்சுட்டு பிறக்குது இல்லை. யாரை நிர்வாணமாக பார்த்தாரோ அவர் பாவம் இல்லாதவர்னு அர்த்தம். இந்த விளக்கத்தை லேசாக கணிக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹரமுடைய இமாம் ஒருத்தர் ஒரு நாட்டுக்கு வந்திருந்தார். அந்த நாட்டில் ஒரு ஆள் சொல்கிறாரு, அவங்கள்ட்ட ஹரமுடைய இமாம்கிட்ட கேட்குறாரு, நான் ஒருத்தரை கனவுல பார்த்தேன், அவரை நிர்வாணமாக பார்த்தேன், அதுவும் ஹரமில் பார்த்தேன், நிர்வாணமாக இருக்கிறாரு. அந்த இமாம் சொன்னாங்க, யாருப்பா அதுன்னு கேட்குறாங்க. சில நேரம் கனவுக்கு விளக்கம் சொல்கிறவங்க சில நேரங்களில் ஆளை கேட்பாங்க யாருன்னு. அவர் அது யாரோ இருக்கட்டும், நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். 2-3 தடவை கேட்டு பார்க்குறாங்க, சொல்ல இவர் மாட்டேன்ட்டார். யாரோ நீங்கள் விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி. இப்போ அவங்க சொன்னாங்க, நீ கண்டது உண்மையாக இருந்தால் நீ யாரை கண்டாயோ அவர் பாவங்களிலிருந்து தௌபா செய்த சுத்தமான மனிதர் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஆள் சொன்னார், நான் பார்த்தது உங்களை தான் ஷேக் அப்படின்னு சொன்னார். நான் உங்களை தான் பார்த்தேன், அவர் ஹரமுடைய இமாம், நீங்கள் ஹரமில் நிர்வாணமாக நிற்கிறத நான் பார்த்தேன்னு சொல்லி. இப்போ அந்த ஷேக் அழுதாங்க. சொல்ல போகிறீங்களா, இப்போ இந்த நிர்வாணமாக பார்க்குறது நமக்கு ஒரு அர்த்தம் தெரியும், அதனுடைய இன்னொரு அர்த்தம் வேறு. நிர்வாணமாக ஒரு ஆளை பார்த்தா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, சொல்லலாமா இல்லையான்னு எனக்கு தெரியலை அப்படிங்களா. ஒருத்தருடைய மனைவி உடல்நிலை சரியில்லாத நிலையில், மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க,
இந்த நிலையில் ஒரு கணவர் தன்னை எப்படி பார்க்குறார், நிர்வாணமாக பார்க்குறாருன்னா அந்த மனைவி அவரை ஒட்டும் பிரிய போகிறாங்க, மௌத்தாக போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை. இந்த ஆடை அவரை ஒட்டும் போயிடுச்சு, மனைவி மௌத்தா போக போகிறாங்கன்னு அர்த்தம். இதே கணவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, மனைவி பார்க்குறாங்க, தன்னைத்தானே பார்க்குறாங்க, நிர்வாணமாக இருப்பதாக பார்த்தா இதுக்கு அர்த்தம் இதுதான். ஒரு அறிஞர் இடத்துல ஒரு ஆள் வந்து கேட்குறாரு, என் தாயை கனவுல கண்டேன், நிர்வாணமாக கண்டேன், எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மாவை போய் நிர்வாணமாக பார்க்குறேன், எங்கள் அம்மா நல்ல பெண்மணி தானே, கெட்ட பெண்மணி, ஏன்னா எல்லாரும் அப்படி தானே போகும். எங்கள் அம்மா நல்ல தூய்மையான பெண்மணி, ஆனால் அவங்க நிர்வாணமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ அவங்க கேட்டாங்க, உன் தந்தை எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. அவர் உடல் நலம் இல்லாமல் படுத்திருக்கிறார் அப்படின்னா அவர் மொத்தா போயிடுவார். இதுதான் அர்த்தம் அதுக்கு. அப்போ கனவுகள் இருக்கு இல்லையா, ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம், அது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். கனவுகளுக்கான விளக்கம்ங்கிறது, ஒரு ஆள் வந்து ஏர்போர்ட்டில் தன்னுடைய பொருட்களை எல்லாம் வச்சுட்டு பாத்ரூம் போயிருக்கிறாரு, வந்து பார்த்தா பொருளை காணோம். எங்கெல்லாமோ தேடி பார்த்தாரு, காணோம். என்னடா ரொம்ப அசந்து போயிட்டாரு, தேடி தேடி களைச்சி ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு, அப்படியே உட்கார்ந்த இடத்துல தூங்கிட்டார். தூங்கினா கனவுல அவருடைய பொருளை இப்லீஸ் எடுத்துகிட்டு போயிட்டதாக சொல்லப்படுது. உன் பொருளை எடுத்துகிட்டு போனது இப்லீஸு. கண் ஒழிச்சு பார்க்குற, என்னடா இது, யார்கிட்ட விளக்கம் கேட்குறது, இப்லீஸ் தான் எடுத்துகிட்டு போனானா, இப்லீஸ் எடுத்துகிட்டு போனால் இப்லீஸ் இருந்து எப்படி பொருளை வாங்குறது. அந்த ஏர்போர்ட்டில் ஒரு ஆலிம் இருந்தாங்க, அவர்கிட்ட போய் கேட்டார், நான் இப்படி பொருளை காணோன்னு தேடிட்டு உட்காந்து படுத்தேன், பொருளை எடுத்துகிட்டு போனது இப்லீஸ்னு சொல்லப்படுது. அவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு சொன்னாங்க, உன் பொருளை இங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் எதுக்கோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, போய் கேளு, அங்கே தான் இருக்குன்னு சொல்லி. போய் கேளு, அங்கே தான் இருக்குன்னு சொல்லி போனால் அங்கே தான் இருக்கு இவருடைய பொருள். எதுக்கோ அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, இது எங்கேயோ வைக்கக்கூடாத இடத்துல வச்சிருக்கிறாரு, அவங்க தான் வச்சிருக்கிறாங்க, எடுத்துகிட்டு போய் என்னங்க கிடச்சிருச்சு. மொத்தத்தில் வந்து கேட்டார், என்னங்க இப்லீஸை போலீஸ்னு ஏன் சொன்னீங்கன்னு சொல்லி. இப்லீஸ் எப்படி மனிதர்களை பதட்டத்திற்குள்ளாக்குவானோ போலீஸும் அப்படி தான், மனிதர்களை அச்சுறுத்துவதில் இவனும் அவனும் ஒன்று, அதனால் உன் பொருளை அவன் தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய நுணுக்கம் பாருங்கள், சாதாரண விஷயம் இல்லை. கனவுகளுக்கு விளக்கத்தை கொடுக்கறது அப்படிதான். முஃப்தி மஹமூது ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆள் கேட்டார், நான் கனவுல எலியை பார்க்குறேன் அடிக்கடின்னு சொல்லி, நீ கோல் சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொன்னான். அப்போ இது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுகளில் வரக்கூடிய வார்த்தைகளை வைத்து கனவுக்கு விளக்கம் சொல்லுங்க. நீங்கள் கனவுல வந்து சாலிம் சலாம் அப்படிங்கிற சொல்ல கேட்டால் உங்களுக்கு பாதுகாப்பு வருதுன்னு அர்த்தம். இப்படி நிறைய விஷயங்கள் என்னங்க இருக்குது. இப்போ கனவுக்கு விளக்கம் சொல்ல முடிகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப அது கஷ்டம். யாராவது நான் இந்த கனவு கண்டேன்னு சொன்னால் அவரே, நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிருப்பார், பயந்துருப்பார், என்னன்னு தெரியலேன்னு சொல்லி இவ கூட கொஞ்சம் கிளப்பி விடக்கூடாது. இல்லைப்பா இது ரொம்ப ஆபத்தாக தெரியுது, அது இதுன்னு போட்டு கிளப்பக்கூடாது. சுன்னத் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது கனவு கண்டதாக சொன்னால் உங்களுக்கு விளக்கம் தெரியலையா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லணும், ஹைரன் ராய்த ஓ ஹைரன் யகூனும், நீ நல்லதையே கண்டாய் நல்லதையே நடக்கும், நல்லதையே கண்டாய் நல்லதே நடக்கும், இதான் சொல்லணும் கனவுக்கு. யாராவது சொன்னால், இப்போ நம்மள்டே பல பேர் கேட்பாங்க, கனவுகளுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு முதல்ல பதட்டம் இல்லாமல் நிதானமாக கேட்கணும் அந்த கனவை. பல வேலைகளுக்கு மத்தியில் உட்காந்துருக்கோம், இப்போ நம்ம கிதாப் படிச்சுட்ருப்போம், அப்போ ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் நான் ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், நல்லதையே கண்டீர் நல்லதே நடக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதிரத்தி இது என்ன சமாளிப்பாக இருக்குப்பா, இது சமாளிப்பு இல்லை, சுன்னத்து, இது சமாளிப்பு இல்லை. உன் கனவுக்கான விளக்கத்தை நிதானமாக கேட்டு சொல்கிற அளவுக்கு இப்போ இல்லை. தெரியாத நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்லி கொடுத்தாங்க, நீ நல்லதை பார்த்தாய் நல்லதே நடக்கும். யார் எந்த கனவு சொன்னாலும் அவரை தயவு செஞ்சு பீதிக்குள்ளாக்காம இந்த வார்த்தையை சொல்லுங்க போதுமானது, இதான் நபி ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? நல்ல கனவாக தெரியுது, உங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது ஒரு கனவு, 3 விஷயம் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும், அந்த கனவை எண்ணி மகிழ்ச்சி அடையணும், அந்த கனவை உங்களுக்கு பிரியமானவர்களை தவிர யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு கொண்டாங்க இல்லையா, 11 நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் எனக்கு சஜிதா செய்யுது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, இந்த கனவை உன் சகோதரர்கள்ட்ட சொல்லாது, அவன் பொறாமைக்காரனாக இருக்கிறான், அவன்கிட்ட சொல்லாதுன்னு சொன்னாங்க. நல்ல விஷயத்தை நம்முடைய பொறாமைக்காரர்கள்ட்ட சொல்லக்கூடாது. நம்ம சிந்தனை பூரா எப்படி இருக்குதுன்னா, அவனை மேலும் எரிச்சல் விட்டணும். நம்ம அப்படி நம்ம மேலே பொறாமை வச்சுருக்கான் இல்லையா, அவனை மேலும் எரிச்சல் விட்டுறதுக்கு அவன்கிட்ட போய் சொல்கிறது. ஆனால் உண்மை என்னன்னா, உங்கள் மீது பொறாமப்படக்கூடியவர்களிடத்தில்
உங்களுடைய நியாமத்துகளை சொன்னீங்கன்னா நியாமத்து உங்களை விட்டும் போயிடும். நான் சொல்லலை, ஹதீஸ் இது. அதனால நல்ல விளக்கமாக இருக்கும் உங்கள் கனவுக்கு. உங்களை பிடிக்காத ஆள்கிட்ட போய் சொன்னீங்க, அந்த கனவுடைய விளக்கம் தப்பாக மாறி போயிடும். நபிஸ்லாம் சும்மா ஒன்றும் சொல்லலை. அப்போ 3 விஷயம். நல்ல கனவு கண்டா உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, சந்தோஷப்படுங்க, பொறாமைக்காரன்ட்ட சொல்லாதீங்க. கெட்ட கனவு கண்டா அவுதுபில்லான்னு சொல்லிடுங்க, தூண் துப்பிருங்க, இந்த கனவின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த கனவை யோசிக்காதீங்க. இதுதான் கனவு குறித்து மார்க்க நமக்கு தரக்கூடிய விளக்கங்கள். பாருங்க, அடுத்த 10 ரமதானுடைய 2வது 10 ஆரம்பிக்கும், மன்னிப்புடைய 10. அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னா நீங்களும் மன்னிச்சிருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வரலாறு எவ்வளோ அழகான வரலாறு. நாம் அந்த வரலாறை சொன்னாலே நம்ம புல்லரிச்சு ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்துரும். அவங்களுடைய சகோதரர்கள் எவ்வளவு அநியாயம் பண்ணுறாங்க, எவ்வளவு அநியாயம். கடைசியில் அவங்கள தேடி வர்றாங்க இல்லையா, மிஸ்ருக்கு வர்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பண்பாடாக நடக்கிறாங்க, எவ்வளோ மெய்சில் இருக்கிற வரலாறு. மன்னிச்சாங்க, யக்ஃபிருல்லாஹு லக்கும், அவ்வளோதான், ஒன்றுமே சொல்லலை. அல்லாஹ் அவங்களை எல்லாம் மன்னிக்கட்டுமா, போங்கப்பா, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் பண்ணிய அநியாயத்தையா நமக்கு யாராவது பண்ணியிருக்கிறாங்க? அதனால் மன்னிச்சிருங்க எல்லாத்தையும், அல்லாஹ் நம்மையும் மன்னிப்பான். அடுத்ததாக இப்ராஹிம், சூரா இப்ராஹிம் ஓதப்பட்டது. அதில் 2 செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அதில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், லஹு முஅக்கிபாத், மனிதனை பின்தொடரக்கூடிய மலக்குகள் இருக்கிறாங்க. 4 மலக்குகள் உங்களோட இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. 4 மலக்குகள் சரிங்களா? 2 மலக்குகள் பதிவாளர்கள், நன்மை தீமைகளை எழுதுகிற பதிவாளர்கள் 2 பேர். இன்னொரு 2 மலக்கு யாரு தெரியுமா? உங்களை முன்னால் இருந்தும் பின்னால் இருந்தும் பாதுகாக்கிறதுக்குள்ள மலக்குகள். யஹ்ஃபதூனஹு மின் அம்ரில்லாஹ், பாதுகாக்கிற மலக்குகள் 2, பதிவு செய்கிற மலக்குகள் 2 என்று 4 மலக்குகள் உங்களோட இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் குளியல் அறைக்கு போனால் கூட நிர்வாணமாக இருக்காதீங்க, எப்போதுமே உங்களை விட்டு பிரியாத மலக்குகள் இருக்கிறாங்க. நிர்வாணமாக தனியாக தானே இருக்கிறோம், அப்படின்னு நிர்வாணமாக இருக்காதீங்க, உங்களை விட்டும் பிரியாத மலக்குகள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் அந்த மலக்குகளை கண்ணியப்படுத்துங்க, அவங்க கூட இருக்கிறாங்கன்னு வெக்கப்படுங்கன்னு சொன்னாங்க. அப்போ இந்த பாதுகாக்கிற மலக்குகளால் தான் நாம் பல ஆபத்துகளை விட்டும் பாதுகாக்கப்படுறோம். என்னைக்கு அல்லாஹ் நமக்கு ஒரு ஆபத்து வரணும்னு எழுதிடுறானோ இந்த மலக்குகள் நம்மளை விட்டும் போயிடுவாங்க. ஹஜ்ரத் அலி அவர்களை ஹாரிஜியாக்கள் கொல்றதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் காலையில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தொழுதுட்டு இருந்தாங்க, ஃபஜ்ருடைய சுன்னத். ஒரு ஆள் அவங்க பக்கத்தில் சொன்னாங்க, அலி அவர்களே, உங்களை கொல்றதுக்கு திட்டம் போடப்படுது, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி. இப்போ ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, என்னை பாதுகாக்கிற மலக்குகள் இருக்கிறாங்க, அவங்க பாதுகாப்பாங்க. ஆனால் என்னைக்கு நான் இறக்கணும்னு அல்லாஹ் நினைக்கிறானோ அப்போ அந்த வானவர்கள் இருக்க மாட்டாங்க. நான் கொல்லப்பட்டு தான் இறக்கணும்னா அது நடக்கிற அன்னைக்கு நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஃபஜ்ர் தொழுகைக்கு வரும்போது தான் ஹாரிஜி ஒருவனால் கொல்லப்பட்டாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பவனால கொல்லப்பட்டாங்க. அப்போ வானவர்கள் நம்மோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்கங்கிற உணர்வு நமக்கு வேணும். 2 பேர் பதிவு செய்கிறாங்க, 2 பேர் பாதுகாக்கிறாங்க. அதாவதான சூரத்துர் ராஅத் சூரா ஓதப்பட்டது. அந்த சூறாவுடைய கருத்து அந்த ஆயத்தில் அல்லாஹ் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் ஒரு அழகான உதாரணம் சொல்கிறான். சத்தியம் அசத்தியம், அல்லாஹ் 2 உதாரணம் சொல்கிறான். சத்தியம் எது, அசத்தியம் எது? ஒரு உதாரணம் என்ன, வெள்ளம் வரும்போது வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணியை மறைச்சுரும் மேலே மிதக்கிற குப்பை கூலங்கள். இந்த குப்பை கூலங்கள் இருக்கு இல்லையா, வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் மேலே தெரியும், தண்ணி அதுக்கு கீழே தான் இருக்கும். ஆனால் இந்த குப்பை கூலங்கள் காணாம போயிடும், மக்களுக்கு பிரயோஜனம் தருகிற தண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறான். 2வது உதாரணம், தங்கத்தை உருக்கும் போது அழுக்கு நுரையா வரும். இந்த உருக்கும் போது வரக்கூடிய நுரை இருக்குதே அது அழிஞ்சு போயிடும், தங்கம் தான் இருக்கும். எது மக்களுக்கு பலன் தருமோ அதுதான் நீடிக்கும், அசத்தியம் அழிஞ்சு போயிருங்கிறான். இது எதுக்கு உதாரணம்? தீன இஸ்லாம்ங்கிறது தங்க மாதிரி, தண்ணீர் மாதிரி, அதுதான் பூமியில நிலைச்சிருக்கும். எம் குசுஃபில் அர்த், குஃபுருங்கிற அசத்தியம் இருக்கு பாருங்க, அது குப்பகூல மாதிரி, நொர மாதிரி, பார்க்கறதுக்கு மேலே இருக்கும், ஆனால் அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு நம்ம நாட்டில் அந்த குஃபுருங்கிற அசத்தியம் இன்னைக்கு தலை விரிச்சாடுது, தலை விரிச்சனங்க ஆடுது. ஆனால் அல்லாஹ் சொல்ற மாதிரி இது நொர தான், வெள்ளத்தில் மிதந்து வருது இல்லையா, குப்பை கூலம் தான், அது கூடிய சீக்கிரம் அழியும். ஆனால் இஸ்லாம் அழியாது. ஃபயம் குசுஃபில் அர்தி, அது கியாம நாள் வரைக்கும் நீடித்திருக்கும் என்கிற ஒரு அழகான உதாரணத்தை சொல்றான்.
இந்த உதாரணத்தை விளங்குனா நாம் எதற்கண்ணும் பயப்பட தேவையில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஊதி அணைக்கவோ, மிரட்டலை கொண்டு, அதட்டலை கொண்டு, பொருள்களை அபகரிக்கிறத கொண்டு, வீடுகளை இடிப்பதை கொண்டெல்லாம் இந்த மார்க்கத்தை அழிக்க முடியாதுங்கிற ஒரு உண்மை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் குர்ஆனுடைய கருத்துக்களையும் வரலாறுகளையும் விளங்கி அறிந்து படித்து அதன்படி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.